உலக தமிழர்கள் அனைவரையும் தற்போது பலஸ்தீனத்தினுடைய சமகால நிகழ்வுகள், பேச்சுவார்த்தையின் முன்னேற்றம், என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் இப்பொழுது பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் அமர்ந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஈஜிப்டில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. எகிப்தில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிற போது ஒரு பக்கம் காசா முக்கியமாக தாக்குதலை மெர்கோவா டேங்கின் மூலம் நடத்தியிருக்கிறார்கள். அல் கசம் பிரிவு நேற்று மாலை நடத்திய தாக்குதலில் பெரும் உயிரிழப்புகள் இஸ்ரேல் படைக்கு ஏற்பட்டிருக்கிறது. நேற்று வரை 47 பேர் கொல்லப்பட்டார்கள். இஸ்ரேலுடைய வான்படைகளின் மூலமாக, ஏர் ஸ்ட்ரைக்கின் மூலமாக பொதுமக்கள் நேற்று வரை இருக்கிற தகவலும் சென்று கொண்டிருக்கிறது. சரி, இன்னும் அந்த பீஸ் நெகோசியேஷன் ஒரு முழுமை பெறாத நிலையில் எகிப்தில் நான் இப்போது பேசுகிற இந்த வேலை மிக முக்கியமாக சரித்திரத்திலே பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு வேலை. 2025 இன்றைக்கு அக்டோபர் 7ஆம் தேதி, இதே நாள் இதே தேதி இதே போன்று 2023 அக்டோபர் 7ஆம் தேதி முதலான கொலைவெறி தாக்குதலை முதலாக நடத்தியது இஸ்ரேல் என்ற பதிவோடு இன்று 2 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறது. ஒரு பொத்தானை அழுத்தினால் அனைவரையும் சில மணி நேரத்தில் அழித்து விடுவோம் என்று ஜம்பம் பேசி கொண்டிருந்த யூத படைகள் 2 ஆண்டுகளாக ஒரு மாபெரும் தோல்வியை சந்தித்து இன்றைக்கு பேச்சுவார்த்தையில் அமர்ந்திருக்கிறார்கள் என்பது வரலாற்று புதினம் அல்ல, அது உண்மையும் கூட. இதற்கிடையிலே யாரை அழிக்க வேண்டும் என்று யூதர்கள் பெஞ்சமின் நெத்தன்யாகுடைய தலைமையிலான ஹமாஸை டெஸ்ட்ராய்ட், முழுமையாக துடைத்தெறிப்போம், அனிஹிலேட் ஃப்ரம் தி ஸ்பாட், டெரிட்டோரியிலிருந்து அழிப்போம் என்று சொன்னார்களோ, அந்த கலீல் அல் ஹயா அவர்களோடு நேற்றைக்கு பேச்சுவார்த்தை எகிப்தில் தொடங்கியிருக்கிறார்கள், கெய்ரோவிலே மிக முக்கியமான இடங்களில். கலீல் அல் ஹயா அதற்கு முன்பு அல் அரேபியா தொலைக்காட்சியில் தனது பேட்டி ஒன்றை வெளியிட்டார். அந்த பேச்சினுடைய ஆங்கில பேச்சின் தமிழாக்கத்தை நான் இதோ உங்களுக்கு மொழிபெயர்த்து தருகிறேன். அது ஒரு நீண்ட காணொளி. நான் அனைத்தையும் உங்களுக்கு மொழிபெயர்த்து தந்தால் அது நேரம் அதிகமாகிவிடும். சுருக்கமாக நான் உங்களுக்கு அதை தருகிறேன். கலீலுல் ஹயாவுடைய இதே பேச்சு, அல்லாஹுவினுடைய உதவியால் எமது மக்கள் செய்த தியாகங்கள் எப்போதும் வீணாகாது என்கின்றார் அவர். எல்லாம் வல்ல இறைவன் எமக்கு செய்த மாபெரும் அருள், எம்முடைய மக்கள் சிந்திய இரத்தம், அவர்களுடைய தியாகம் ஒருபோதும் வீணாகாது என்கின்றார் ஹமாஸினுடைய தலைவர் கலீல் உல் ஹயா அவர்கள் நேற்றைய பேச்சில். தொடர்ந்து பேசுகின்ற கலீலுல் ஹயா, நான் எனது குடும்பத்தினர் முழுமையாக இழந்து விட்டேன். எனது குழந்தைகள் 4 பேர்களையும் நான் இழந்திருக்கிறேன். எனது சகோதரனை இழந்திருக்கிறேன், என்னுடைய மனைவி இழந்திருக்கிறேன், எனது சுற்றத்தார் உறவினர்கள் எல்லாவற்றையும் இழந்திருக்கிறேன். பாரிய அழுத்தத்தில் நான் வாழ்ந்து கொண்டாலும் எனது கடமையிலிருந்து நான் ஒருபோதும் விலகிச் செல்ல போவதில்லை என்பதை அவர் சொல்லுகிறார். எமது இலக்கு, எமது மனக்குமுறல்கள், எமது லட்சியம் பூரணமான ஒரு வெற்றியை நோக்கி, இந்த மண்ணிற்கான விடுதலை நோக்கி நான் பயணிக்கப் போகிறேன். அல்லாஹ் போதுமானவன் என்ற வலிமையான கருத்தை, எல்லாவற்றுக்கும் இறைவன் போதுமானவன் என்ற ஒரு வலிமையான கருத்து உண்மையிலேயே ஒரு பத்திரிகையாளன எனக்கு இப்படி பெற்ற ஒரு ஆற்றல் பெற்ற ஒரு பெரும் போராளிகள் இருக்கிறார்களா என்று கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துகிறது. கலீலுல் ஹயா அந்த தாக்குதலில் அவர் பிழைத்து இன்றைக்கு அவர் தனது பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டிருக்கிறார். இது நெத்தன்யாகுடைய இரத்த முகத்தை காட்டுவதாக கிரக்ஸ் தனது வீடியோ பதிவிலே சொல்லியிருக்கிறது. அதே நேரம் அவர் மீண்டும் கூறுகிறார், நாங்கள் வழியின் மிக கடுமையான வழியினுடைய ஷேடோ ஆஃப் பெயின், அந்த நிலையிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்கிற கலீலுல் ஹயா, அதற்காக நான் பெருமை கொள்கிறேன் என்றும் சொல்கிறார். ஒரு போராளியினுடைய மனோதிடம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். நாங்கள் வழியின் நிழலில் வாழ்கிறோம், அதற்காக பெருமைப்படுகிறோம். அவர் தொடர்ந்து எங்களுடைய கீ டார்கெட்ஸ் பலஸ்தீனுக்கான விடுதலை. கடந்த செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி கத்தரில் பேசிக் கொண்டிருக்கிற போது அவர் தொழுகைக்கு சென்ற சற்று நேரத்தில் அவர் கொல்லப்பட்டார். அவருடைய மகன் ஹம்மாம் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த செப்டம்பர் 9, இன்றைக்கு அக்டோபர் 7, இது மாதிரி காலங்களில் தற்போது அவர்
தொலைக்காட்சியில் கத்தரிலே தோண்டி யாரை மரணிக்க செய்ய வேண்டுமோ அவர் தொலைக்காட்சியிலே தோண்டி பேசுவது மட்டுமல்லாமல் அவர் தனது வலிகளையும் தியாகங்களையும் குறிப்பிடுகிறார். முதலில் கத்தர் அல்ல அரேபியா தொலைக்காட்சியில் தோண்டிய கலீலுல் ஹயா அதே நேரம் தனது மகன் ஹம்மான் மரணத்திற்கு மௌன் மிக துயரமத்தை பகிர்ந்து கொண்டார். ஒரு தந்தையுடைய வழி எப்படி இருக்கும் என்பது ஒவ்வொருவருக்கும் தெரிந்ததுதான். தனது பிள்ளையினுடைய மரணம், தனது மனைவி, குழந்தைகள் எல்லாவற்றையும் இழந்து இன்றைக்கு அவர் நின்று கொண்டிருக்கிறார் என்பது உலக சமூகத்தில் ஒரு மாற்ற முடியாத விவகாரம். அவருடைய மன உறுதி, தனிப்பட்ட இழப்புகளை எல்லாம் கடந்து தொடர்ந்து சமூகத்திற்காக போரிட எடுத்து கொண்டிருப்பது எனது கடமை என்ற வார்த்தையும் நாம் பயணிச்சிருக்கிறோம். 100 வருடத்திற்கு மேலாக நாங்கள் வெறுப்பை சம்பாதித்து கொண்டிருக்கிறோம். எனது குடும்பம் மிகப்பெரிய பொறுப்பு, எனது மக்கள் ஒவ்வொருவரும் போராடும் என்ற அந்த கருத்தை தான் அவர் திருப்பி சொல்கிறார். அதில் அவர் சொல்கிறார் த பேஷன்ஸ், சொலாஸ் அண்ட் ட்ராங்குலிட்டி என்ற வார்த்தை. குறிப்பாக இதற்கு காரணம் அவருடைய இறையியல் தத்துவம் அவருக்கு சொல்லிக் கொடுத்தது பொறுமை, ஆறுதல், அமைதி, த பீஸ். இதுதான் அவருடைய இறையியல் தத்துவம். இந்த உலகத்தில் இத்தனை துன்பங்களையும் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறேன். இதற்கு காரணம் என்னுடைய இறையியல் தத்துவம் எனக்கு பொறுமையை சுட்டி காட்டியது. எனது இறையியல் தத்துவம் எனக்கு ஆறுதலை சுட்டி காட்டியிருக்கிறது. எனது எல்லாவல்ல இறையியல் தத்துவம் எனக்கு அமைதியை சுட்டி காட்டியிருக்கிறது என்பதையும் கூட அந்த ஆங்கில காணொளி சுட்டி காட்டுகிறது. இதை நான் அப்படியே மொழியாக்கம் செய்து சொல்கிறேன். இது என்னுடைய கருத்து எதுவும் இல்லை, நீங்கள் அப்படி நினைக்கவிடக்கூடாது. இஸ்ரேல் இராணுவம் இவரை மனதில் கொண்டு இதற்கிடையிலே நேற்றுக்கு அமெரிக்காவில் என்னோடு பேசிய ஒரு நண்பர், அமெரிக்காவினுடைய UN செக்யூரிட்டி கவுன்சிலுடைய பொலிட்டிக்கல் அட்வைசர், நேற்று என்னோடு பல மணி நேரம் பேசினார். அவர் எனக்கு ஒரு ஃபோட்டோவை அனுப்பியிருந்தார். அந்த ஃபோட்டோவை நான் இப்பொழுது உங்களுக்கு காட்டப் போகிறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். இப்பொழுது நான் அதை காணொலியிலே உங்களுக்கு காட்டுகிறேன். அதில் எப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கிறார்னால், டொனால்ட் ட்ரம்ப் அமர்ந்திருக்கிறார். அவர் கையிலே ஒரு டெலிஃபோன் இருக்கிறது. ரிசீவரை அவர் நெத்தன்யாகு கையிலே கொடுத்திருக்கிறார். ஏதோ பாருங்கள், இந்த படத்திலும் கூட நீங்கள் பார்க்கலாம். இவரை வலுக்கட்டாயமாக கத்தருடைய அதிபர் அப்துல் ரஹ்மான் அல் தானியோடு மன்னிப்பு கேட்க சொல்கிறார். இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறதற்கு அதற்காக இஸ்ரேலுடைய இராணுவ தலைவர்களும் இவரோடு கோலியேஷன் வலதுசாரிகளும் என்ன சொல்லியிருக்கிறார்கள், இது ஒரு டிஸ்கிரேஸ், அவமானம், அதே போன்று இது ஒரு வீக்னஸ், பலவீனம் என்ற கடும் கண்டனத்துக்கு நெத்தன்யாகு கத்தர் அதிபர் அப்துல் ரஹ்மான் அல் தானியோடு கேட்ட மன்னிப்புக்காக ஒரு டிஸ்கிரேஸ், ஒரு வீக்னஸ் என்று கடுமையாக அவர் விமர்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். இதற்கிடையிலே ஈரானுடைய செய்தலி காமினியினுடைய அறிக்கை, அது இப்ராஹிம் அதை வஹாபி இஸ்மாயில் பாகவி எக்ஸ்டர்னல் அஃபேரின் தொலைத்தொடர்பாளர் நேற்று பேசிய அவரது செவியில் இவ்வாறு கூறுகிறார். என்ன கூறுகிறார்? இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஆட்கள் தான் ட்ரம்புடைய திட்டம். ஆனாலும் எங்களுக்கு பொறுத்தவரை எம்முடைய மக்கள் கசாவில் கூடாமல் இருப்பதற்கு எந்த ஒரு திட்டமும் மக்களை செய்வதை நிறுத்தும் வகையில் இருந்தால் எங்களுக்கு மன ஆறுதல் தான். அது கண்டிப்பாக செய்யப்பட வேண்டும் என ஈரான் குறிப்பிடுகிறது. இருந்தாலும் அவர்கள் மிக மோசமானவர்கள் என்ற கருத்தை அமெரிக்காவை, நெத்தன்யாகு, யூதர்களை ஈரானுடைய அரச தலைமை சொல்கிறது. பலஸ்தீன மக்களுக்கு எந்த விஷயத்திலும் நலவு ஏற்படும் என்பதை தெஹ்ரான் ஆதரிப்பதாக அந்த கருத்து சொல்கிறது. அதே சமயம் இஸ்ரேலுடைய ரேசிஸ்டன், அதாவது அவர்களுடைய இன வெறி, எக்ஸ்பனிசம், ரேசிஸ்ட் அவர்களுடைய போர்ஸ், ஈரானுடைய பார்சியல் அக்செப்டன்ஸ், இதையெல்லாம் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அவருடைய இன வெறி மக்களை கொலை செய்வதையும் கூட ஈரானுடைய அரச தலைமை சுட்டி காட்டுகிறது. இதற்கிடையிலே 5 தசாப்தங்களாக 5 வாழ்நாள் உள்ளே இருக்கக்கூடிய மர்வான் பர்ஹூதி அவர்களை நினைத்து சில கவலைதான். மர்வான் பர்ஹூதி அவர்கள் விடுதலையை மறுத்திருக்கிறார்கள். 5 ஆயுள் தண்டனை, கிட்டத்தட்ட அவருடைய வாழ்க்கையிலே 5 முறை அவர் இனி வெளியே வரமாட்டார் என்கின்ற அந்த கடுமையான செய்தியும் கூட பலஸ்தீன மக்களுக்கு ரொம்ப ஒரு கவலை தரக்கூடிய விவகாரம். மிக சிறந்த போராளி மர்வான் பர்ஹூதி அவர்கள் இருட்டிச் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். இதற்கிடையிலே யூதர்கள் இந்த 2 வருடத்தில் அமெரிக்காவிலிருந்து வெளியேறக்கூடிய மற்றொரு நாளிதழ் சொல்கிறது, அதிகபட்சமாக யூதர்கள் தங்களது சொந்த மண்ணிலிருந்து தொடர்ந்து அவர்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். பாதுகாப்பற்ற சூழ்நிலையை நாம் அங்கே கவனிக்கக்கூடியிருக்கிறது. ஆனால் அதே நேரம் வெளிநாடுகளிலிருந்து சில யூதர்கள் இங்கே உள்ளே வருகிறார்கள். இந்த சம்பவம் அமெரிக்கா, யூரோப்பிய நாடுகளில் யூதர்களுக்கு மேலான வெறுப்பை அதிகரித்திருக்கிறது. ஹிட்லருடைய ஹோலோகாஸ்டுக்கு பின்பு அவர்கள் மீது இருந்த அந்த ஒரு பிட்டி, ஒரு பரிதாபம் இன்றைக்கு அவர்கள் மீது வெறுப்பாக மாறி இருக்கிற செய்தியும்
சர்வதேசம் நேற்று சொல்லியிருக்கிறது. ஏராளமான யூத மக்கள் தங்கள் சொந்த நாட்டில் இனி வாழ்வது சாத்தியமில்லை என்றும், எந்த நேரமும் சைரன் மற்றும் அலாரம் ஒலிகள் மற்றும் ராக்கெட் தாக்குதல்களை கேட்டு முடியவில்லை, இது அன்றாட வாழ்வாக ஆகிவிட்டது, நாங்கள் வெளியேறுகிறோம் என்று பலர் கூட்டம் கூட்டமாக வெளியேறுகிற காட்சியும் அமெரிக்காவினுடைய ஊடகம், ஈரோப்பினுடைய ஊடகம், இந்திய ஊடகங்கள் சுட்டிக்காட்ட தவறவில்லை. அதே சேர பாதுகாப்பு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்கள் விஷயம். அந்த மக்கள் என்ன சொல்கிறார்கள்? பெஞ்சமின் எங்களை கைவிட்டு விட்டார், அரசியல் காரணத்திற்காக அவர் அவரை காப்பாற்றுவதற்கு எங்களை யூதர்களை கைவிட்டு விட்டார் என்று அவர்கள் சொல்கிறார்கள். தற்போது இறுதியாக இந்த செய்தியினுடைய வடிவம் இது ஒரு பெர்மனன்ட் சீஸ் ஃபயராக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். எகிப்தினுள்ள அப்துல் ஃபதா அல் சிசி அவர்கள் பேசுகின்ற போது த வே இஸ் பாத், இது மிக சரியான வழியாக இருந்தால் வில் ஓப்பன் த ஃப்ரீடம் ஆஃப் பலஸ்டீன் பீப்புள். நிச்சயமாக ஒரு இரு நாட்டு சொல்யூஷனை அது ஏற்படுத்துவதற்கான இந்த முயற்சி என்பதை அல் ஃபதா அல் சிசி அவர்கள் கூறியிருக்கிறார். தற்போது பேச்சுவார்த்தையில் 2 விஷயங்கள் ரொம்ப ஒரு முரணாக இருப்பதாக எங்களுக்கு நேற்று மாலை கிடைத்த தகவல். என்ன முரண் என்றால், ஹோஸ்டேஜ் விடுதலை ஒன்று, இரண்டாவதாக டிஸ்ஆர்ம், த லே அவுட் த ஆர்ம்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது அவர்கள் ஆயுதத்தை கீழே வைப்பதை பலவேறு நெகோசியேஷன் போய்கொண்டிருக்கிறது. உடனடியாக ஹோஸ்டேஜையும் அவர்கள் விடுதலை செய்வதும் சில சந்தேகம் போய்கொண்டிருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் மிக கடுமையான வெறுப்பில் பெஞ்சமின் நேதன்யாகு மீது இருப்பதாகவும் செய்தி தற்போது வெளியாகி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர் எல்லை மீறி போகிறார். ஹீஸ் ரீச் த பியாண்ட் த லிமிட் என்று அந்த வரம்புகளை தாண்டி செல்கிறார். ஹி ஓவர்கம் ஆன் ஹியூமனிடேரியன் கிரவுண்ட்ஸ், மனித சமூகத்தினுடைய விளிம்புகளை எல்லாம் தாண்டி அவர் போகிறார் என்பதை அமெரிக்க பொது சமூகம் டொனால்ட் ட்ரம்புக்கு எச்சரிக்கை செய்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் எப்படியாவது த மேன் ஆஃப் பீஸ் என்று சொல்லக்கூடிய அமைதிக்கான விருதை பெற்று விடுவதற்கு அவர் சென்று கொண்டிருக்கிறார். ஏதோ அவருக்கு ஒரு விருது கிடைக்கும், இன்னும் 2-3 நாட்களில் இது சாத்தியமாகும் என்றும் லண்டன் பிபிசி தனது செய்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறது. த ப்ராசஸ் வெரி க்ளோஸ், த நெகோசியேஷன் வித் ஆமிகபிள் செட்டில்மெண்ட், வில் இஸ் இட் பாசிபிள், வி டோன்ட் ஹாவ் ஃபார் எனி ஐடியா. எங்களுக்கு அது குறித்தான ஒரு சாத்தியம் இல்லை. இதுதான் தற்போது விஷயம். இன்று காலை வரை ஒரு பாசிட்டிவான செய்திகள் வரவில்லை. பேச்சுவார்த்தை டு பி கண்டினியூட். இதில் இருக்கக்கூடிய சிக்கல் ஹோஸ்டேஜ் விடுதலை, டிஸ்ஆர்ம் ஆயுதங்கள் மௌனிப்பு, எல்லை தாண்டிய படைகளை நிறுத்துவது, புதிய டெக்னோக்ரட்ஸ் ஆட்சியிலே புதிய ரூலர்ஸிடத்தில் தான் நாங்கள் ஒப்படைப்போம் என்று சொன்னியது, இதெல்லாம் தற்போது பேச்சுவார்த்தையில் சென்று கொண்டிருக்கிறது. இதுவரை நல்ல செய்தி எதுவும் வரவில்லை. வந்துவிட்டால் உங்களுக்கு மீண்டும் பல செய்திகளோடு சந்திக்கின்றேன். நன்றி.